வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி 3 விதமான கிழங்கு சேர்த்து மொச்சக்கொட்டையும் சேர்த்து ஒரு அருமையான காரக்குழம்பு ரெசிபி தயார் பண்ண போகிறேன். வாங்க ரெடி பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு நான் பிடிக்கிழங்கை யூஸ் பண்ணியிருக்கேன். பிடிக்கரணை வந்து ரொம்ப காரலாக இருக்கும், அது கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணணும். அடுத்து சேப்பங்கிழங்கு, குட்டி உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போது பிடிக்கரணை எப்போவுமே காரலாக இருக்கும். ஸோ கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் உப்பு பூசிட்டு அது தோல் சீவிடுங்க. அதே மாதிரி அந்த சேப்பங்கிழங்கு கூட கொஞ்சம் காரலாக இருக்கும், அது கொஞ்சம் நமைச்சல் அரிப்பு இருக்கும் கையிலலாம். ஸோ அதையும் உப்பு எண்ணெய் கையில் தேய்ச்சின்னு தோல் சீவிடுங்க. சின்ன உருளைக்கிழங்கையும் தோல் சீவி எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கினேன். இப்போ இந்த பிடிக்கரணை அதை வந்து திக்காக ஸ்லைஸ் போட்டுட்ருக்கேன். சேப்பங்கிழங்கையும் அதே மாதிரி ஸ்லைஸ் போட்டுடுறேன். இப்போ பிடிக்கரணையில் வந்து கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் அதை வந்து வேக வைக்க போகிறேன். அதுதான் அதில் காரல் இருக்கும், அந்த காரல் கம்மியாகணும். அடுத்து வந்து மொச்சக்கொட்டையிலையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் வேக வச்சுக்கிறேன். இந்த கருணக்கிழங்கு லைட்டாக சாஃப்டானால் போதுங்க, அடுப்புலேருந்து இறக்கிடலாம். மொச்சக்கொட்டையிலேயே சின்ன உருளைக்கிழங்கையும் சேர்த்து அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ காரக்குழம்புக்கு தக்காளி புளி இன்னொரு கடாயில் சேர்த்து தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது வேக வச்சு எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். இப்போ வந்து எல்லாம் முன்கூட்டியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த ஐட்டம்ஸை எல்லாம் முன்கூட்டியே ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்துக்கலாம். இங்கே வந்து இந்த கிழங்கு மொச்சக்கொட்டை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து நம்மளுக்கு தக்காளி புளியும் கரைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு எல்லாம் தோல் சீவி பாதியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மிளகு சீரகம் வெந்தயம் மசாலாவுக்கு, குழம்புக்கு மிளகாய்த்தூள் மஞ்சள் கொஞ்சமாக மல்லித்தூள், தாளிப்புக்கு வெந்தயம் சீரகம் கடுகு உளுந்து. இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து மிளகு சீரகம் வெந்தயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் பாதி வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கினேன். அதுக்கு அடுத்து இஞ்சி சேர்த்துருக்கேன். கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுக்கிறேன். இந்த மசாலா நல்லா வறுபட்டு வந்ததும் அடுப்புலேருந்து இறக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதே கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கேன். வெந்தயம் உளுந்து கடுகு சீரகம் ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்து பொரிய விட்டேன். அடுத்து கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுட்டு அதில் பூண்டு பாதி அளவுக்கு எடுத்து வச்சேன் இல்லையா, அந்த பூண்டு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது சேர்த்து ஃபஸ்ட்டு இது தாளிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்குனதும் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும் வெங்காயம் சேர்த்தோம்னா குழம்புல. இப்போ நல்லா கலரி வதக்கிக்கலாம். வெங்காயத்தை அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து பெருங்காயத்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் மல்லித்தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் வந்து வேக வச்சுருக்க மொச்சை சின்ன உருளைக்கிழங்கு பிடிக்கரணை சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கலாம். வேக வச்ச கிழங்குங்கெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு சேர்த்து இது கொஞ்சம் கொதிக்க விடலாம். நம்ம வந்து தக்காளியும் புளியும் கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் நல்லா கொதி வந்ததும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். மூடி போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்ததும் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு நல்லா கொதி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அருமையான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை உப்பு புளி செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. அடுப்புலேருந்து இறக்கி வச்சு நான் இது சுட சுட சாதத்துக்கு பரிமாறினேன். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபீஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.